ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை முதல்ல அப்பர் சுவாமிகள் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சுந்தர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தை வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருட்கு விதல் வேண்டேன், எல்லாம் எல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ கலைஞம் சென்று பொற்பாதம் அணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தெல்லை அம்பலம். இந்த சுந்தர சுவாமிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 63 நாயன்மார்கள் நால்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயக்குறவர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய நால்வர்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடியதுதான் சுந்தரர். இவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரார் அப்படின்னு இவருடைய இயற்பெயர். இவருடைய தந்தையார் பேர் சடையனார், தாயார் இசைஞானியார். இவருடைய காலகட்டங்கள் அப்படின்றது கிபி 654 712 வரைக்கும் இவருடைய காலகட்டங்கள். இவர் அந்தர்த குலத்துல பிறந்த ஒரு குழந்தை. சுந்தரர் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு குழந்தை தான் இந்த குழந்தை. இவர் ஒரு நாள் அவருடைய வீதிகள் விளையாட்டு அவங்க வீட்டு வாசல விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஊரோட அரசர் வீதி விழா வரும்போது அந்த குழந்தையை பார்க்கறாரு. அந்த குழந்தைக்கு 3 வயசு. அவ்வளோ ஒரு அழகோட அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த குழந்தையை பார்த்தவொடனே அந்த குழந்தையை வாரி எடுத்து கொஞ்சி முத்தமிட்டு மகிழ்றாரு. மகிழ்ந்துட்டு அவங்களுடைய தாய் தகப்பன் அரசர் நம்ம குழந்தைய கொஞ்சம் கூட என்ன பண்ணுவோம், தாய் தகப்பன் போய் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு தாய் தகப்பன் பார்க்கும்போது சடையனார்கிட்டையும் தாயார் இசைஞானியார்ட்டையும் கேட்காது, இந்த குழந்தை எனக்கு கொடுத்துங்கன்னு கேட்கும்போது அவங்களும் மறுபேச்சு சொல்லாம அரசர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்தனர் வீட்டு குழந்தை அரசர் வீட்டு குழந்தையாக வளர்கிறது. எல்லா வித்தைகளும் சுவாமி கத்துக்கிறாரு, 4 வேதங்களும் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு இருக்கும்போது சுவாமிக்கு 16 வயசு ஆயிடுது. ஆனவுடனே அந்த மகாராஜாவுக்கு ஒரு ஆசை, தன்னோட மகனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ரெடி பண்றாரு. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நல்லூர் அப்படின்னு சொல்ல ஊழக்கூடிய சடங்கவியாருடைய மகள் பறவை நாச்சியாரை இவருக்கு மனம் முடிக்க பேசி முடிக்கிறாங்க. மனம் முடிக்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் பாத்தீங்கன்னா குதிரையில அவருடைய உறவினர்கள் குடும்பத்தோட சுற்றம் சூழ குதிரையில மாப்பிள்ளை அழைப்புக்காக புத்தூரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு சிவாலயத்துல கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தடப்படம் நடந்துட்டு இருக்குது. வேத மந்திரங்கள் ஒலிக்குது. பறவை நாச்சியார் வெட்கத்தோட சுவாமி தன் கழுத்தை அணியக்கூடிய திருமணங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படி சுவாமி திருமணங்களை எடுத்து திருப்பூட்டும் போது ஒரு சத்தம் கேட்குது, திருமண சடங்கை அப்படி நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஒரு 80 வயசு ஒரு முதியவர் வரார். குச்சியை ஊனிட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, யாருப்பா நீ, எப்போ எதுக்கு சுவாமி கல்யாணத்தை நிப்பாட சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரூரான் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றாரு. நம்பி ஆரூரான் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. எப்படி ஒரு மனுஷனுக்கு எப்படி இன்னொரு மனுஷன் அடிமையாக முடியும், இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நம்பியார் வாக்குவாதம் பண்றாரு. இல்லை, நீ எனக்கு அடிமை தான், உன்னுடைய முப்பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒத்துக்கவே இல்லை. பயங்கரமான வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்பியார் கோவப்பட்டு, நீ என்ன பைத்தியக்காரனா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரோட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணார். அப்போ அந்த சமயத்துல நீதிமன்றம் இருக்கும். அந்த அரசவையில போய் தான் நீதி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு, இந்த ஊர் அரசவைக்கு நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய ஆட்கள் நீங்க போய் சொல்லலீங்க, நீ வா, ஏன் ஊருக்கு வான்னு சொல்லி கூட்டு போறாரு. அவர் அங்க போகும்போது அந்த ஊர் திருவெண்ணைநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இப்போ அங்க போகும்போது அங்க ஒரு வாக்குவாதம், அங்கேயே ஒரு நீதிமன்றம் இருக்கு. அங்க நிறைய வாக்குவாதங்கள் பண்றாங்க. கடைசியா ஒரு மூலப்பத்திரத்தை இவர் எடுத்து ஓலைச்சுவடி எடுத்து காமிக்கிறார். என்ன காமிக்கிறார், இவனுடைய முப்பாட்டன் எனக்கு இவன் அடிமையை எழுதி கொடுத்துன்னு சொல்லி ஒரு ஓலைச்சுவடியை காமிக்கிறார். அந்த ஓலைச்சுவடியை காட்டுறாரு. அந்த ஓலைச்சுவடியில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு. என்ன எழுதிருக்குன்னா, திருநாவலூரை சேர்ந்த ஆதிசேவனாகிய நானும் எனது சந்ததியினரும் திருவெண்ணைநல்லூரை சார்ந்த பித்தனுக்கு வழி வழியாக அடிமை செய்ய ஒப்புக்கொண்ட பத்திரம் இது. இதை அகமும் புறமும் சுத்தமாக நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவங்க முப்பாட்டம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நிறைய சாட்சிகளும் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே அங்க இருந்த நீதிபதிகளால் எதுவுமே பேச முடியல. சரி, நீங்க அவருக்கு அடிமை தான், நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீங்க அவர் கூட போங்கன்னு சொல்லி சுந்தர சுவாமிகளை அவரோட அனுப்பிடுறாங்க. அப்படி போகும்போது திருவெண்ணைநல்லூர் கோவில் வந்துடுது. அந்த கோவிலுக்குள்ள போகும்போது அங்க சுவாமி ரிஷபரூபமா சுந்தரருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அசிரியாக ஒரு வார்த்தை சொல்றார், சுந்தரா, நீ இந்த பிரபஞ்ச மாயையில சிக்கி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க இருந்த, உன்னை நான் தடுத்தாட் கொன்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுக்கும்போது அப்பதான் சுந்தரருக்கு தெரியுது, நாம் பிறந்தது இந்த பிரபஞ்ச மாயை லௌகீக வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, சிவதொண்டு புரிவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதற்கப்புறமாக உள்ள போய் சிவாலுக்கு தரிசனம் பண்ணிட்டு சுவாமி மீது பதிகம் பாடுறார். முதல் பதிகம் அவர் பாடினது பார்த்தீங்கன்னா பித்தா பிறைசூடி பெருமானின் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பதிகத்தை சுவாமி மீது பாடுறார். பாடினதுக்கு அப்புறமாக இவர் சிவபெருமான் மீது 1028 பதிகங்கள் பாடியிருக்காரு. இந்த பதிகங்கள் திருமுறையில 7வது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு திருப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பதிகங்கள் படித்து நிறைய சிவாலயங்களுக்கு போய் சுவாமி தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி சுவாமி தொண்டு செய்யும் போது
சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து ஏன் பூலோகத்தில பிறந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இதுல வந்து ஒரு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுந்தரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து சிவபெருமான் கூட இருந்து கைலாயத்தில பணிபுரியவர் தான் இந்த சுந்தரர். அவர் பேர் ஆளாள சுந்தரர் அப்படின்னு அவர சொல்லுவாங்க. அவருடைய வேலை வந்து கைலாயத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா, தினம்தோறும் நந்தவனத்துக்கு போகணும், பூக்கள் பறிக்கணும், அந்த பூவ மாலையா கட்டி சுவாமிக்கு சாத்தணும். இதுதான் அவருடைய வேலை. அவர் பேர் ஆளாள சுந்தரர். இந்த வேலையை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அம்பிகைகளுடைய பராசக்தியுடைய தோழிகள் 2 பேர் அவங்களும் நந்தவனத்துக்கு போறாங்க. பூ பறிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து கமலின்னு ஒருத்தவங்களுடைய பேரு, இன்னொருத்தவங்க வந்து அதிதிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 தோழிகளும் போய் பூ பறிச்சு அம்பாளுக்கு கைங்கரியம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க நந்தவனத்துக்கு போகும்போது ஒரு நாள் வந்து சுந்தரர் வந்து இவங்க 2 பேரை பார்த்து ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் சுந்தரரை பார்த்து ஆசைப்படுறாங்க. இதனால வந்து என்னன்னா, அன்னைக்கு மலர் கைங்கரியத்துக்கு வந்து ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுறது. அப்படி ஏற்படும்போது இதெல்லாம் சுவாமி வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்துட்டு சுந்தரரை கூப்பிட்டு கேட்கிறார், இங்க வா, இன்னைக்கு எதுக்கு வந்து எனக்கு மலர் கைங்கரியம் பண்ணும்போது ஏன் லேட் ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சுந்தரரால சுவாமி கிட்ட பொய் சொல்ல முடியல. ஏன்னா சுந்தரர் வந்து அதிதீவிரமான ஒரு பக்தர் சிவபெருமான் மீது. அப்ப பொய் சொல்ல முடியாத போது தன்னுடைய உண்மையை சொல்லிட்டாரு. நான் கைலாயத்துல இருக்கேன், இதனால 2 பெண்களை பார்த்து என்னால என்னோட உணர்வுகளை கண்டு கட்டுப்படுத்த முடியல, நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நீ பூலோகத்துல தென் திசையில் பிறந்து உன்னோட லௌகீக வாழ்க்கையில உன்னோட ஆசையெல்லாம் முடிச்சுட்டு நீ மேலோகம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. அப்படித்தான் சுந்தரர் பூலோகத்துல பிறக்கிறார். சுந்தரர் பிறக்கிறதுக்கான முதல் வரலாறு இதுதான். அப்படித்தான் பிறந்து நிறைய பதிகங்கள் பாடுறாரு. சுந்தரருக்காக நிறைய உதவிகளுக்கு சிவபெருமான் செஞ்சிருக்காரு. என்ன காரணம்னா, சுந்தரர் பாடக்கூடிய தமிழ் வந்து சுவாமிக்கு அவ்வளவு பிடிக்கும் சிவபெருமானுக்கு. நம்ம உதவி செய்யலாம், நம்ம மேல தமிழ்ல பாட்டு பாட மாட்டான்ற ஒரு பயமா சுவாமிக்கு சிவபெருமான் பாருங்க. அப்ப தமிழை எவ்வளவு சிவபெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு பாருங்க. அதனால வந்துட்டு நிறைய உதவிகளை வந்து நிறைய இடங்கள்ல சுவாமி வந்து செஞ்சிருக்காரு. சுந்தரரும் சும்மாலாம் கிடையாதுங்க. நிறைய சிவத்தொண்டு புரியுது, நிறைய ஆலயங்களை புறணமைக்கிறது சொல்லிட்டு நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு, நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. முதலையை வந்து ஒரு சிறுவன் முதலையிட்ட வந்து மாட்டிக்கிட்ட ஒரு சிறுவனை வந்து பதிகம் பாடி மீட்டிருக்காரு. இந்த மாதிரி பல வரலாறுகள் சுந்தர சுவாமிகளுக்கு உண்டு. அப்படிதான் சுந்தர சுவாமிகளுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருக்கு வந்து இந்த லௌகீக வாழ்க்கை வந்து பிடிக்காம போயிடுது. திரும்ப வந்து சுவாமி, நான் எல்லா சேவையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனாலும் என் மனசு திருப்தி அடையல, நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சுவாமியை கேட்கும்போது சுவாமி வந்து வெள்ளை யானையை கைலாயத்திலிருந்து அனுப்புறாரு. அனுப்பி அந்த யானை மீது ஏறி நீ வந்து கைலாயம் வந்துன்னு சொல்லிட்டு சுந்தரரை வெள்ளை யானை மீது கைலாயத்தை போட்டு போறாரு. இதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதுல வந்து நமக்கு 2 விஷயங்கள் புரியும். ஒண்ணு, இறைவன் மீது அளப்பரிய நம்பிக்கையும் அதீதமான பக்தியும் தான் இறைவன் இறங்கி வந்து எந்த உதவியும் செய்வார் அப்படின்றது. 2வது, தமிழ். நம்ம பிறந்த தமிழ், நம்ம பேசக்கூடிய தமிழ் இறைவனுக்கு எவ்வளவு பிடிச்சது அப்படின்னா, சுந்தரருக்காக சிவபெருமானே வந்து அவருடைய மனைவியை, சுந்தரோட மனைவியை போய் சமாதானப்படுத்த, அது ஒரு தனி வரலாறா அது இன்னொரு பதிகம் போடுறேன், பண்ணி கொடுத்துருக்காரு. என்னன்னா, சுந்தரோடைய தமிழ் வந்து சிவபெருமானுக்கு அவ்வளவு பிடிக்குமா, இவர் தமிழ்ல மீது அதிகம் பாட மாட்டாருன்ற பயத்திலேயே நிறைய உதவிகள் சுவாமி செஞ்சிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க. தமிழும் சிவபெருமானும் வேற வேற கிடையாது. தமிழோட நம்ம சிவபெருமானை உள்ள முருகி வழிபடும் போது நம்ம கேட்டதெல்லாம் சிவபெருமான் தருவார் அப்படின்னு இந்த சுந்தரமூர்த்தி நாயனுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது வழிபடுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேக குறைவில் ஆதியர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நெற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், திருப்புகழ் அல்லது சுப்பிரமணியர் புஜகம், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அதற்கப்புறமாக அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு வேல், அதை வச்சு வழிபாடுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வந்து நம்ம வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இப்போ அடிஷனலா என்ன கொடுக்க போனா, நம்ம மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம சேனலை வந்து உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எங்க வந்து நீங்க பார்த்தாலும் இந்த பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட உங்க எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எங்க அம்மா தரட்டும்ன்றதுக்காக இந்த குங்கும பிரசாதம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய வேல்மாறல் ஆரம்பிக்க, உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்களையும் முருகன் தரட்டும். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.